சிபிஎஸ்இ பள்ளிகள்ல ஒன்றிய அரசு தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்திட்டு இருக்கு. இன்னைக்கு ஊடகங்கள்ல வந்த செய்தி என்ன தெரியுமா? சிபிஎஸ்இ பள்ளியில 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஆண்டோட இறுதியில் நடக்கக்கூடிய தேர்வுகள்ல குறைந்த மதிப்பெண் வாங்கினா அவங்கள ஃபெயில் ஆக்க போறாங்களாம். மீண்டும் ஒரு வருஷம் அதே கிளாஸ்ல அவங்க படிக்கணுமா? 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் இதோட சீரியஸ்னஸ் எப்படி புரியும்? கல்விங்கிறது ஒரு குழந்தையோடைய அறிவை வளர்க்கணும். அது சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கணும் அந்த குழந்தைக்கு. அதையே இன்னைக்கு ஸ்ட்ரெஸ்ஸா மாத்த பாக்குது ஒன்றிய அரசு. இந்த நாடு ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு கொடுத்திருக்கு. அதாவது 8ஆம் வகுப்பு வரை கட்டாய கல்வி. ஒவ்வொருத்தருக்கும் 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அடிப்படை உரிமையை கொடுக்குது. இப்படி 3ஆம் கிளாஸ்லயும் 5ஆம் கிளாஸ்லயும் நீங்க ஃபெயில் ஆக்குனீங்கன்னா எத்தனை குழந்தைங்க வருவாங்க? எவ்வளவு இடைநிற்றல் அதிகமாக்கும்? தமிழ்நாட்டுல கஷ்டப்பட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்ததுக்கு அப்புறம் இந்த 4 வருஷத்துல குழந்தைங்க எப்படியாவது படிக்கணுங்கிறதுக்காக பலவிதமான திட்டங்களை கொண்டு வந்து இடைநிற்றலை குறைச்சிருக்கிறோம். ஆனா இப்ப மறுபடியும் அதை அதிகப்படுத்தக்கூடிய முயற்சியில ஒன்றிய அரசு இறங்கியிருக்கு. இத அரசாங்கம் மட்டும் கேள்வி கேட்டு பிரயோஜனம் இல்ல, மக்களும் கேள்வி கேட்கணும், குறிப்பாக பெற்றோர்கள் கேள்வி கேட்கணும் அப்படின்னு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் பேசியிருக்கிறார்.